ஹலோ எவ்ரி ஒன்ங்க, வெல்கம் டு மை சேனலுங்க. நீ தேர்ஸ்டே ஒரு மினி விலாக் பார்க்கலாங்க. ஈவினிங் ரொட்டீனு. தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாருங்க. நான் பாத்திரம் ஈவினிங் தேய்ச்சி வச்சுருந்தேங்க. சரி அதை அடுக்கி வச்சுட்டேங்க. சரி இன்றைக்கி ஈவினிங் பூஜை பண்ணால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. அதனால் வறண்டாலாம் கூட்டி விட்டுட்டு கோலம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுங்க. சரி கோலம், ஏன்னா தம்பி கொஞ்சம் கழிச்சுவாருங்க, சின்ன தம்பி. அதனாலே கொஞ்சம் மோஸ்ட்லி இந்த வெள்ளி செவ்வாயில் மட்டும் போடுறதுங்க. டெய்லி போடணும்னு ஆசைங்க, அதனால் போட முடியல. தண்ணி தொளிச்சு விட்டாச்சுங்க, கோலம் போட்டாச்சுங்க. கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த ரம்ஜான் டைம்ன்றதாலும் தெரியலிங்க, கடையில் வடைலாம் சேம் தாங்க. ஆனால் வடை வந்து குட்டி குட்டியாக, சைஸ் மட்டும் ரொம்ப குட்டியாகிடுச்சிங்க. ஹஸ்பண்ட் 2 நாள் வாங்கிட்டு வந்தார், 3ஆம் நாள் திட்டினாருங்க. அதனால் சரி நம்ம வீட்டிலேயே பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு ஈவினிங் ஆனால் இந்த எதுனா நொறுக்கு தீனி சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் கிரேவிங்காக இருக்குதுங்க. தம்பி வந்து சத்து மாவு கொழுக்கட்டை கேட்டாருங்க. அதனால் சத்து மாவு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் புதினா போட்டு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க வடைக்கு. ஹஸ்பண்ட் வந்துட்டாருங்க. அதுக்குள்ளே பால் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம சரி பாலை காய வச்சிரும் அப்படின்ட்டு வலை இந்த பக்கம் பொரிஞ்சிட்டு இந்த பக்கம் சத்து மாவுங்க. டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீங்க. நாங்கள் டீ எப்பவும் குடிக்க மாட்டோங்க, தோன்றப்போ குடிப்போங்க நாங்கள். சரி ஈவினிங் எல்லாத்தையும் எடுத்தாந்து சரி ஈவினிங் கொஞ்சம் காற்று வாக்கில் கொஞ்சம் 2 எல்லாம் குடிக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வரண்டல் எல்லாத்தையும் எடுத்தாந்து அடுக்கியாச்சுங்க. வடை, சத்து மாவு கொழுக்கட்டை. சின்ன தம்பி எழுந்துட்டாருங்க. கொஞ்சம் ஒரே அலப்புறங்க. தூங்கி எழுந்தோடு கொஞ்சம் அழுகாச்சுங்க. அவர் விடியல் இப்படி வருவார், இப்படி போவாருங்க. அப்புறம் அழுகாச்சே இருந்தார். கொஞ்சம் அவர் சமாதானப்படுத்திட்டு அவர் ஈவினிங் எதுவுமே ஃபுட்டு ரெடி பண்ணி வைக்கலைங்க, மறந்துட்டேன்டா நான். அதனால் வந்து இந்த தோசை ஒன்று ஊற்றிட்டு வந்து அவருக்கு ஊட்டியிருந்தேன். அவர் கிருஷ்ணா பார்த்துட்டே கொஞ்சம் ஊட்டி விட்டேங்க. ஈவினிங் இப்படி தாங்க ரொட்டீன் போச்சு. இந்த வடை சாப்பிட மாட்டாருங்க, எல்லாத்தையும் பிச்சு பிச்சு தூக்கி அடிப்பாருங்க. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நல்ல மூடாக இருக்கிறதால கீழே மட்டும் கொஞ்சம் போட்டிருக்காருங்க. இப்படி தாங்க குட்டீஸை வச்சுட்டு உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.